வணக்கம் மக்களே. இன்னைக்கு நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னா, இந்தியாவில் அகமதாபாத்தில் நடந்த ஃப்ளைட் கிராஷுக்கு என்னென்ன பாசிபிள் காரணங்கள் இருக்க முடியும்ன்ற ஒரு முக்கியமான ஒரு அனலைசிஸ் தான். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நாங்கள் அனலைசிஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட இருக்கிற முக்கியமான ரெண்டு வீடியோ கிளிப்ஸ் தான். ஒன்று ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகுறது, அது அவங்களோட ஏர்போர்ட்ல இருந்து எடுத்த ஒரு வீடியோ. மற்ற வீடியோ அங்கேயோ ஒரு ரெசிடென்சில இருந்து ஃப்ளைட் கிராஷ் ஆகும்போது கீழே கிராஷ் ஆகும்போது எடுத்த ரெண்டு வீடியோ. அது ரெண்டு தான் இப்போதைக்கு இருக்கிற எவிடன்சஸ். ஸோ அந்த ரெண்டு வீடியோவையும் அடிப்படையாக வச்சு தான் இந்த அனலைசிஸ் நாங்கள் செய்ய போகிறோம். இன்னும் நிறைய ஃபேக்டர்ஸ் ஒரு ஃப்ளைட் கிராஷ்ல ரொம்ப முக்கியமான பங்கு செலுத்துது. ஸோ அதை பற்றியெல்லாம் அவங்களுக்கு இது வரைக்கும் தகவல் தெரியாதால நாங்கள் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுறோம், இன்க்ளூடிங் பிளாக் பாக்ஸ். ஸோ முதலாவதா என்னன்னா, ஒரு வீடியோ இருக்குது, இந்த வீடியோ பாருங்க. ஸோ இந்த வீடியோ ஏர்போர்ட்ல ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகும்போது எடுக்கிற வீடியோ. இதை நீங்க வடிவா கிளியரா பாத்தீங்கன்னா, ஃப்ளைட்ல ரெண்டு ரெண்டு இன்ஜினும் வேலை செய்யுது. ஸோ ஃப்ளைட் ஸ்மூத்தா ரன்வேல ரன் ஆகி தேவையான அளவு வேகத்தை அடைஞ்சு அதனோட ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகுற அந்த சிஸ்டம்ஸ் இறக்க சரியா அட்ஜஸ்ட் ஆகி முன் நோஸ்டல் தூக்கப்பட்டு, ஸோ ஒரு பெர்ஃபெக்டா ஒரு ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகுது இந்த வீடியோவில் நீங்க பாத்தீங்கன்னா. ஓகே, ஆனா அந்த ஃப்ளைட்ல டேக் ஆஃப் ஆகி இருக்கும்போது அதனோட கீழே இருக்கிற அந்த ரெண்டு சில்லு, அதை லேண்டிங் கியர்னு சொல்லுவோம். அந்த லேண்டிங் கியர் ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகி இமீடியட்லி 15 செகண்ட்ஸுக்குள்ள அது உள்ளுக்கு நார்மலா போகிடும். ஸோ இங்க வடிவா பாத்தீங்கன்னா, ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகும்போது அந்த சில்லு உள்ளுக்கு போகல. ஸோ நம்ம கிட்ட ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகின பிறகு திரும்ப கிராஷுக்கு ஜஸ்ட் பிஃபோர் த கிராஷ் எடுத்த வீடியோ ஃபுட்டேஜும் இருக்கு. நீங்க அதுலயும் பார்க்கும்போது தெளிவா பார்க்கலாம். அதுலயும் இந்த லேண்டிங் கியர்ஸ் ஃப்ளைட்டுக்குள்ள போகல. ஸோ எதுக்காக இந்த லேண்டிங் கியர் ஃப்ளைட்ல உள்ளுக்கு போகலன்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. ஒன்று கியர் வேலை செய்யாம இருந்துக்கலாம், அல்லது அங்க இருக்கிற ஹைட்ரோலிக் சிஸ்டத்துல ஏதாவது பிரச்சனை இருந்துக்கலாம், அல்லது பவர் ஃபெயிலியர் ஏதாவது இருந்துக்கலாம். இந்த மூணும் ஒரு முக்கியமான காரணம். டேக் ஆஃப் ஆகி இம்மீடியட்டா கிராஷ் ஆகுது அப்படின்னா அதுக்கு மூன்று முக்கியமான காரணம் இருக்குது. மூன்று முக்கியமான காரணங்கள் இருக்குது. ஒன்று டோட்டல் பவர் ஃபெயிலியர்னு சொல்றது. அதாவது டேக் ஆஃப் ஆகும் வரைக்கும் ஃபிளைட்ல பவர் இருந்திருக்குது. டேக் ஆஃப் ஆகின அந்த 10 to 15 செகண்ட்ஸ்ல டோட்டலா பவர் ஃபெயிலியர் ஆகிருக்குது. ஸோ அதனால என்ன நடக்கும்னா, கியர்ஸை பைலட்னால ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ உண்மையிலேயே ஒரு ஃபிளைட் டேக் ஆஃப் ஆகுற அந்த நொடிப்பொழுது அந்த கணங்கள் தான் ரொம்ப முக்கியமான கணம். ஸோ அந்த நேரத்தில் பவர் ஃபெயிலியர் ஆகினா ஆஃப்கோர்ஸ் ஃபிளைட்ல பேக்கப் பவர் இருக்குது, ஆனால் அதெல்லாம் ஆக்டிவேட் பண்றதுக்கு அவ்வளவு நேரம் இருக்காதுங்க. ஸோ ஃபிளைட் டேக் ஆஃப் ஆகுறதுல இஷ்யூ வந்தா திரும்ப கிராஷ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ முதலாவது ஒரு முக்கியமான காரணம் டோட்டல் பவர் ஃபெயிலியர். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏன்னா பவர் ஃபெயிலியர்ன்றதால அந்த கிளச், அதாவது லேண்டிங் கியர் உள்ளுக்கு போகலை, அது ஒரு இண்டிகேஷன் பவர் ஃபெயிலியருக்கானது. ரெண்டாவது வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். இதுல இந்த ஃபிளைட் பறந்து போகும்போது வடிவா கவனிங்க. இந்த ஃபிளைட்டுக்கு கீழ்ப்பகுதியில ஒரு சின்னதா ஒரு டொட் ஒன்று தெரியுது பாருங்க, கிளியர் வீடியோல இது தெரியும். ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். ஃபிளைட்ல ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல டோட்டல் பவர் ஃபெயிலியர் ஆகினா இந்த மாதிரி ஒரு ஃபிளைட்டுக்கு கீழே ஒரு ஃபேன் சிஸ்டம் டிப்ளோய் ஆகும். அதாவது ஃபிளைட்ல ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல டோட்டல் பவர் ஃபெயிலியர் ஆகினா ஒரு டைனமோ சிஸ்டம் மாதிரி வச்சுக்கிறாங்க. அது ஃபிளைட்டுக்கு கீழே ஒரு ஃபேன் டிப்ளோய் ஆகும். அந்த ஃபேன் காத்துல சுத்தி எனர்ஜியை ஜெனரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுதான் நீங்க கீழே தெரியுது. ஸோ மோஸ்ட் லைக்லி இந்த பிளைனுக்கு கீழே இருக்கிற அந்த ஷேடோ அந்த ஜெனரேட்டர் ஃபேனா கூட இருக்கலாம். ஸோ வெரி லைக்லி பவர் ஃபெயிலியர் நடந்திருக்கலாம். அவங்க இந்த கீழே இருக்கிற ஃபேனை டிப்ளாய் பண்ணியிருக்கலாம். அதுக்கு ஒரு எவிடன்ஸ் இது. ரெண்டாவது எவிடன்ஸ் பார்த்தீங்கன்னா, பிளைன் பறக்கும் போது இருக்கிற சவுண்ட்ல இருக்கிற வித்தியாசம். ஸோ ஃபர்ஸ்டா பிளைன் டேக் ஆஃப் ஆகும்போது இருக்கிற சவுண்ட் வேற. பிளைன் இங்க கிராஷுக்கு ஜஸ்ட் பிஃபோர் த கிராஷ் இருக்கிற அந்த வீடியோ கிளிப்ல இருக்கிற சவுண்ட் வேற. நீங்க வடிவா இந்த வீடியோ கிளிப்பை பார்த்தீங்கன்னா தெரியும், சவுண்ட் டிஃப்ரெண்டா இருக்குது. பாருங்க, ரெண்டாவது முக்கியமான காரணம் ஃபிளைட் கிராஷுக்கு
2 இன்ஜினும் பைலட்லி வந்து ஃபெயில் ஆகுறது. ஸோ ஒரு இன்ஜின் ஃபெயில் ஆகுறதால எந்த ஒரு ஃபிளைட்டுமே வந்து கிராஷ் ஆகாது. எந்த ஒரு ஃபிளைட்டுமே சிங்கிள் இன்ஜின்ல டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் ஆகக்கூடிய கெப்பாசிட்டியை கொண்டுதான் எல்லா ஃபிளைட்டுமே வந்து டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. அதனால வந்து இந்த பிளைட் வந்து கிராஷ் ஆகிருக்கணும்னா 2 இன்ஜினுமே அட் த சேம் டைம் ஒர்க் அவுட் ஆகாம போயிருக்கணும். ஸோ அதுக்கான எவிடன்ஸ் எதுவுமே இல்லை. ஃபிளைட்ல இருந்து சத்தம் வருது, இன்ஜின்ஸ்ல இருந்து புகை வரல, அதுக்குள்ள எரியிற மாதிரி எந்த விதமான எவிடன்ஸும் இல்லை. ஸோ ஃபிளைட்ல வந்து டியூவல் இன்ஜின் ஃபெயிலியர்ன்றது வந்து இந்த சந்தர்ப்பத்துல வந்து அதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப இல்லை. நம்மகிட்ட இருக்கிற எவிடன்ஸ் அதுக்காக இல்லை. நம்மகிட்ட இருக்கிற எவிடன்ஸின் படி ஃபிளைட்ல வந்து 2 இன்ஜினுமே ஒரே நேரத்துல பழுதாக இருக்குன்றதை ஃபேவர் பண்றதுக்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை. ஸோ 3வது வந்து பைலட் எரர். ஸோ அதை பற்றி நாங்கள் இப்போ கமெண்ட் பண்ணல. அதுக்கு அவங்க பேசின ரெக்கார்ட்ஸ், பிளாக் பாக்ஸ் அண்டு அந்த மாதிரி அது போன்ற நிறைய விஷயங்கள் தேவை அதை பற்றி கமெண்ட் பண்றதுக்கு. ஸோ இப்போதைக்கு நம்ம கிட்ட இருக்கிற எவிடன்ஸின் படி நாம சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஃபிளைட்ல டோட்டல் பவர் ஃபெயிலியர் ஒன்று நடந்திருக்குது. அதனாலதான் அதுக்கு தான் எவிடன்ஸ் என்னது கொண்டு வந்து கிளச், லேண்டிங் கியர் உள்ளுக்கு போகாது, 2வது சவுண்ட்ல இருக்கிற வித்தியாசம், 3வது இந்த ஃபிளைட்டுக்கு கீழே தெரிகிற அந்த ஃபேன். ஸோ பவர் ஃபெயிலியர் ஆகி இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ரா பவரை ஜென்ரேட் பண்றதுக்கு அவங்க இந்த பவர் ஜென்ரேட்டரை ஒன் பண்ணியிருக்கிறாங்க. ஃபார் சம் ரீசன்ஸ் லேண்டிங் கியர் வந்து உள்ளுக்கு போகல. ஸோ உண்மையிலேயே ஃபிளைட் கிராஷ் ஆகினதுக்கு என்ன ரீசன்னு இனிமேல் வரப்போற இன்வெஸ்டிகேஷன்ஸ் வேற எவிடன்ஸை வச்சுதான் நாங்கள் உண்மையிலேயே முடிவெடுக்கணும். இருந்தாலும் இப்போதைக்கு இருக்கிற எவிடன்ஸின் படி ஃபிளைட்ல வந்து ஃபார் சம் ரீசன்ஸ் பவர் ஃபெயிலியர் ஆகியிருக்குது. அவ்வளவுதாங்க சொல்ல முடியும். அதுக்கு என்ன காரணம், எது நடந்ததுன்றதை அதுக்கு அடுத்த எவிடன்ஸ் வரும்போது தான் நாம கண்டுபிடிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.